Hey guys, this is Shweta, and today in this video we are going to see about weight loss. So இன்னைக்கு வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. Suddenly I wanted to talk about my weight loss journey. Um, ஸோ யா ஆஃப்டர் காலேஜ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சாப்பிட்டு நிறைய வெயிட் ஏறிட்டேன். இன்ஃபேக்ட் தட் டைம் வந்துட்டு என்னோட சிஸ்டர் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவள் வெயிட் கூடுறாலோ என்னமோ நானும் எல்லாமே சாப்பிட்டு ஐ ஆல்சோ கெயின் ஸோ மச் வெயிட். ஸோ தட் டைம் ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ், த நாட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் நீ குண்டாயிட்ட, நீ புட் ஆன் வெயிட் அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வெரி பேட். அண்ட் தட் டைம் எனக்கு மேரேஜும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ தட் upsetting surroundings and nature என்னமோ தெரியல, என்னை வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், we have to do something. But I'm not a very exercise doing person or gym going person. So I thought I have to do something which I can do at home because basically எங்கள் அப்பா வந்துட்டு ஜிம் போ அப்படின்னு சொல்கிற கைண்ட் ஆஃப் பர்சன் இல்லை. ஸோ I have to lose weight but being at home. So the only option I had was fasting. So fasting is not like don't have to, not like you shouldn't eat anything. This fasting is actually called intermittent fasting. I think many of you might know what it is already. So I'll explain what it is. So basically this intermittent fasting is of various types. What I was doing is 16 hour to 8 hour ratio. Like that is 8 hours நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிடலாம். But then 16 hours you have to fast. You shouldn't eat anything other than your water or ரொம்ப கட்டுப்படுத்த முடியலன்னா green tea தாங்க. அதுக்கு மேலே you cannot eat anything. So basically I don't know how many times I said basically, but okay. So காலையில் வந்துட்டு அந்த டைமில் நான் வீட்டில் தான் என்னோடய டைம்ஸ் இருக்கிறது. ஐ டின் கோ ஃபார் ஜாப். ஸோ காலையில் ஒரு 12 o'clock, 11:30, 12 o'clock தான் எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சிட்டு ஐ யூஸ் டு I take bath, I brush my teeth, I take bath, and then I wait for 1:30 to eat my lunch. ஸோ பசிக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்குங்க, உண்மையாக தான் சொல்லுவேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு கொஞ்சம் பசிக்கும். ஆனால் 2-3 days மட்டும்தான் இந்த கஷ்டம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லன்ச் எடுத்துக்கோங்க, இல்லை பிரன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்லி இப்போ நீங்கள் ஒரு 1:30க்கு உங்கள் லன்ச் சாப்பிட்றீங்கன்னா within 9:30 you have to finish your dinner. So that's how I was doing. 9:30க்கு என்னோட டின்னர் எவ்ரிதிங் வில் கெட் ஓவர். ஸோ லன்ச், ஸ்நாக்ஸ், டின்னர், என்ன வேணால் சாப்பிட்லாம். ரைஸ் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், எனிதிங் யூ கேன் ஈட். இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, சீஸ் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. யூ கேன் ஈட் எனிதிங். அதுதான் மெயின் திங் இன் திஸ் ஃபாஸ்டிங். யூ கேன் ஈட் எனிதிங் விச் யூ லைக். யூ டோன்ட் ஹாவ் டு அவாய்ட் எனி ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. ஸோ 8 hours சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சதுன்னா, இப்போ 9:30க்கு மேலே உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்கள் வந்துட்டு க்ரீன் டீ குடிக்கலாம். அது போக நான் வந்து சீட் மீல்ஸ் மாதிரி என்ன எடுத்துகிட்டு இருந்தேன்னா மரவள்ளி சிப்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிப்ஸ் வந்துட்டு ஐ கெட் இன் பிக் கவர். அண்ட் நான் அது வந்து ஒரு 10 pieces அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப பசிச்சது நான் நைட்டில், ஏன்னா ஐ ஐ டேக் டைம் டு ஸ்லீப். நான் ஒரு 2 இல்லைனா 3 o'clock, 2 o'clock, 2:30 அந்த மாதிரி தூங்குவேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஐ யூஸ் டு ஹாவ் தட். ஸோ பேசிக்லி இது வந்து பண்ணுறது தப்பு. பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலைன்னா உங்களுக்கு அல்சர் வரும், அதெல்லாம் போய் யூ கேன் டூ திஸ் இன் அ ஹெல்த்தி வே. தட்ஸ் வாட் ஐ ஹாவ் டு டெல் யூ. பிரேக்ஃபாஸ்ட், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் உங்களால் 1:30 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஏர்லி ரைசர் 6 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க, 7 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. அப்படிங்கிற இதில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 10 o'clock உங்களோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு வித்தின் 6 o'clock யூ ஹாவ் டு ஃபினிஷ் யூர் டின்னர். தட் இஸ் வாட் திஸ் இஸ். ஸோ 8 hours தான் உங்களோட பீரியட் ஆஃப் ஈட்டிங், உங்களோட விண்டோ ஆஃப் ஈட்டிங் எனிதிங். ஆஃப்டர் தேட் உங்களோட பாடி வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ உங்கள் எனர்ஜியை வந்துட்டு நம்ம ஃபுட்டு தான் கொடுக்குது. ஸோ நம்ம ஃபுட் 8 hours சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், முழிச்சிட்ருக்கோம், டிவி பார்க்குறோம்,
எக்ஸசைஸ் பண்ணுறோம், நடக்கிறோம், எனிதிங், யூ ஆர் பிளேயிங் கேம்ஸ், யூ ஸ்டடிங். ஸோ அந்த எனர்ஜிக்கு என்ன பண்ணோம்னா, உங்கள் ஆல்ரெடி பாடியில் நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் அது வந்துட்டு கரைக்குது. ஸோ இட் மெல்ட்ஸ் யோர் ஃபேட் அண்ட் அந்த ஃபேட்டை உங்களோட எனர்ஜியாக உங்களுக்கு உங்கள் பாடி கொடுக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஆர் லூசிங் வெயிட். திஸ் இஸ் த சயின்டிஃபிக் மெத்தட், சயின்டிஃபிக் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஃபாஸ்டிங். ஸோ உங்களோட ஃபேட் வந்து நீங்கள் கம்மி பீரியடில் சாப்பிட்றதுனால உங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து கரையுது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 1 வீக்கில் யூ கேன் ரெடியூஸ் 1 kg. ஸோ திங்க் அபவுட் 1 month you can reduce 4 kgs. So 4 kgs doing nothing, no sort of exercises. Think about it. And you can eat anything. So think about that also. So that's how I pick this fasting. And இப்படி வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணி என்னோட மேரேஜ் டைமில் I was 49 kg. After that what happened? மேரேஜுக்கு அப்புறம் full of hogging. வெளில போகிறது, சாப்பிட்றது, பாவ் பாஜி, sandwich, ice creams, pastries, cake, half kg cake, celebrations, and ice creams, what not. Seriously, he used to buy me so many things. He used to pamper me like anything. 1 week ku ivlo chocolates, ivlo ice creams, ivlo pastries. Think about it. So எனக்கு நிறைய cheeks, hand எல்லாம் பெருசாயிடுச்சு. ஸோ என்னோட ட்ரெஸ் ஒன் டே டெம்பிள் போகிறதுக்கு நான் என்னோட குர்த்தா எடுத்து போடுறேன். எதுவுமே சீரியஸாக பற்றவே இல்லை. சீரியஸ்லி ஐ வாஸ் லைக், that time I realized I was gaining weight. So one point you will realize that you're gaining weight. Why is it happening now? That I'll tell you in another video. So this video is only about intermittent fasting. So any doubts you can ask me, and you can really try this method. It is a really healthy method and natural method. So இது வந்து இந்த குவாரண்டைன் டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் வீட்டில் இருக்கோம், போர் அடிக்குது, சாப்பிட்றோம், பட் எவ்வளோ சாப்பிட்றோன்னு வி ஆர் நாட் ஈவன் திங்கிங் அபவுட் இட். ஸோ இஃப் யூ டூ திஸ், ஒரு 3 days ஹார்டாக இருக்கும், and then you will get used to it. Your body will get used to it. Your body will not feel hungry in the other times. உங்கள் பாடி வந்துட்டு செட் ஆகிடும் இதுக்காக. ஸோ இதுக்காக உங்கள் பாடி செட் ஆயிடுச்சுன்னா தென் யூ வில் நாட் ஃபீல், யூ வில் நாட் ஈட் ஸோ மச் லைக் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. You will eat healthier, you will start eating healthier, and it will give you a lot of benefits, as in your face will glow and you will get slender arms and flat tummy and all that. So results பார்க்கும்போது you will like it and you will keep doing it. So trust me guys, you have to try this. You can comment below if it has worked out for you, and any doubts you can ask me through Instagrams, through my Instagram. You can message me in the inbox or in the YouTube. Thank you guys.